அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் குட்டிமீனவன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குனாக்கா, நம்ம அங்கே இந்த வடக்கு சைடு போயிட்டு வஞ்சை மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னாக்கா காற்றுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து வழக்கம்படி நம்ம தெற்கு சைடு தான் எப்போதுமே எடுத்துகிட்டு இருப்போம். இப்போ தெற்கு சைடு வந்து போனாக்கா காற்றுல ரொம்ப சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வடக்கு சைடு வந்து மீன் பிடிக்க வஞ்சரை மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 6 மாதமாக எங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பாடு இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி சொல்கிறது, நாங்களே வந்துட்டு ஒவ்வொரு டைமும் போட் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு 20 தடவை 10,000 செலவு பண்ணி கடை வாங்கி எடுக்கிறோம். ஒரு தடவை கூட ஒன்றுமே படலை. அதனால் இது வந்து லாஸ்ட் வாட்டி நாங்கள் எடுத்து பார்க்குறோம். ஒரு 10,000 கடன் வாங்கி 10,000 கடன் வாங்குற கடன் வாங்குற நிலைமைக்கு எங்களுக்கு சுத்தமாக பாடு இல்லாமல் கடன் வாங்குற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு. 10,000 கிட்ட கடன் வாங்கி இந்த மாதிரி போட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். வடக்கு சைடு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வாட்டியும் உங்களுக்கு சுத்தமாக மீன் வரலன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு போட்டு எடுப்போமா என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. இது போட்டு எடுக்கிறது இதோட லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போயும் வந்து ஒரு மீன் கூட வரலன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து எங்கள் போட்டெல்லாம் கட்டி போட்டுட்டு எங்கள் ஊரில் உள்ள இலோ போட்டுக்கு இல்லை வேறு போட்டுக்கு தான் நாங்கள் போயாகணும். ஏன்னா எங்கள் போட்டை நாங்கள் எடுத்து எங்களோட காசு தான் வந்து டோட்டலாக வந்து அழிச்சு போகிறத தவிர வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டே எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஒரு 6 மாதமாக என்னாச்சுன்னே தெரில, நேரம் சரியில்லை, என்னாச்சுன்னே தெரில. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நீ வீடியோ எடுத்து போகிறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி போட்டில் வந்து மீனே பட மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மேலே பழிய போடுறாங்க, வீடியோ எடுத்து போகிறனால போட்டில் மீன் வர மாட்டேது. அப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்களே, அவங்களாம் மீன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் வேறு கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ எடுத்து போடுறனால தான் யூடியூப் நீ வர்ற மீனெல்லாம் ரொம்ப பில்டப்பாக சொல்கிற, அதனால எல்லாம் கண்ணு வச்சுக்கிறாங்க, அதனாலே போட்டில் மீன் பட மாட்டுது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, இந்த காரைக்கால் இருக்குல்ல, நாகப்பட்டினத்துலேருந்து காரைக்காலை தாண்டி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு இந்த இது தரங்காம்படி இருக்கும். தரங்காம்படி கோட்டைக்குள்ளே விட்டுட்டு அப்படியே எங்கள் மாமா இருப்பார் தரங்காம்படி கோட்டையில். அவர் ஏறுவார், காமிக்கிறப்ப பாருங்கள். மாமா ஒருத்தர் சந்திரப்பட்டிலேருந்து ஒரு தரங்காம்படி கோட்டையில் இருக்குன்னு சொன்னார். அதனால் அவர் போய் கோட்டையில் போயிட்டு கூப்பிட்டுட்டு அதோட நாங்கள் பாண்டிச்சேரி கடை தான் போயிடுவோம். எவ்வளோ பணம் கஷ்டம் வந்தாலும் இது வந்தாலும் நம்ம அப்படியே சும்மா சாதாரணமாக தான் இருப்போம். ரொம்ப கஷ்டமெல்லாம் நமக்கு தெரிய மாட்டோம் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து எல்லா வாட்டியுமே எப்படியும் ஒரு 20 வாட்டி நாங்கள் போட்டு எடுத்தப்போ கடை வாங்கி தான் எடுக்கிறோம். ஒரு சில டைம் வந்துட்டு இந்த கடை வாங்கி எடுக்கிறோம்ல, அந்த அளவுக்கு வந்து டீசல் பெட்டான்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாவது மீன் பட்டுரும். ஒரு 20 தடவை எடுத்தோன்னா ஒரு 10 தடவை வந்து அந்தமாரி மீன் பட்டிருக்கோம். இதுமாரி ஆனால் கையில் லாபங்கிறது ஒன்றுமே வந்து கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். ஆனால் 10 தடவை கிட்ட கடை வாங்கி எடுத்துட்டோம். இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. இதான் லாஸ்ட்டாக வாங்குகிற கடன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எடுத்து பார்க்குறோம். மொத்தமாக இந்த வாட்டி போட்டுட்டு எவ்வளோ ஆச்சுன்னா மொத்தம் 13,000 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னாக்கா நம்ம பாண்டிச்சேரி தூரம் போகிறோம்ல, அதுக்காக பெட்ரோல் டீசலாக நிறையா வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், பெட்ரோல் வந்து இந்த அளவு கேனு. இப்போ ஒரு கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேனில் வந்து 2 கேன் இருக்குது. அந்த கேனு ஒரு கேனு வந்து 30 லிட்டர் பிடிக்கும். இப்போ 2 கேனுக்கு 6,000 ரூபா. இதுக்கு வந்து இந்த இன்ஜினுக்கு பெட்ரோலு, அந்த இன்ஜினுக்கு வந்து டீசலு. அது வந்து 2த்துலேயும் மாற்றி அதுக்கு ஒரு 4,000 டீசலு, இதுக்கு ஒரு 6,000 டீசலு, ஐஸு, ரேஷன் ஜாமான் அது இது மாதிரிலாம் வாங்குறதுக்குள்ள ஒரு 12,500 அப்படிக்கிட்ட வந்துருச்சு. இதே கடை வாங்கி தான் எடுத்துக்கிறோம், போட்டு கடை வாங்கி தான் எடுக்கிறோம். மீன் வந்தால் தான் எங்களுக்கு வந்து உண்டு. எல்லா கட்டி அவ்வளோதான். திரும்பியும் அங்கே போட்டெலாம் கட்டி போட்டு கிலோ போட்டு தான் போகணும். அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மீன் வர மாட்டேது, ஒன்றும் வர மாட்டேது. சரி, நாங்கள் எங்கள் மாமாவை தரங்காம்பலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வலை இறக்கிட்டு மீன் வந்தால் அவங்கள்ட்ட காட்டுறேன். பாய். நம்ம போட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக 3 பேர் தான் இருக்கோம். என்னை சேர்த்து 3 பேர், அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் ஓய்வில் வர்றாங்க. நான் கொஞ்சம் இன்ஜினில் வந்துட்டுருக்கேன். நாங்கள் வந்து இந்த வஞ்சர் மீனை பிடிக்கிற வலையை முதல் முறையாக இப்போ தான் வந்து இந்த பெட்ரோல் இன்ஜினில் போட்டு எடுக்கிறோம், டொக்காஸ்டோ இன்ஜினில். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இன்ஜின் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரி லம்பாடி இன்ஜினாக்கா ரொம்ப நேரமாக அப்படி கையில் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கணும், தாங்கி பிடிச்சிட்டே இருக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்பவே வலிக்கும். அது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். இந்த இன்ஜினாக்கா பாருங்கள், அப்படி நின்றுக்கிட்டே வர்றேன், அப்படியே சுக்காம போட்டேன். அது பாட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாம் சூப்பராக அப்படியே சொகுசாக போகுது தான். நம்ம மீனை பிடிச்சா தான் எங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து திரும்பி இந்த போட்டை எடுக்க முடியும். இல்லாட்டி போட்டை கட்டி போட்டுட்டு
போய் ஏதோ இலோ போட்டுக்கோ அந்த மாதிரி தான் போக முடியும். நம்ம ஃபிஷர்மேன் வாழ்க்கையே இப்படி தான். ஒரு சில டைமில் நம்ம ஏதாவது மீன் வந்து நல்லா பட்டுக்கிட்டு கொஞ்சம் மேலே டாப்பில் தூக்கி விட்டுறோம். அதெல்லாம் ஒரு கடவுள் புண்ணியத்தில் மீன் நம்ம வலையில் தானாக வந்து மாட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. ஒன்றுமே கண்டினியூஸாக வலையில் மாட்டாமல் இருந்தனாக்கா அவ்வளோதான், இருக்கிறது நம்மள்ட்ட உள்ளது எல்லாமே அழிஞ்சு போயிடும். சரி, போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கிட்ட வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அந்த காரைக்கால் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு இந்த கோட்டையை தான் தாண்டி போயிட்டுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதான் பார்த்தீங்கன்னா கோட்டை முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, வேலை பார்க்குறாங்க போல், பெயிண்ட் அடித்து வேலை பார்க்குறாங்க போல், அதனால் வந்து ஒயிட்டாக இருக்குது. கோட்டையை காமிக்கிறான் பாருங்கள், தரங்காம்படி கோட்டை. அந்த கோட்டையை பற்றி கொஞ்சம் ஒரு சில வரிகள் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து தரங்காம்படியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை, டேன்மார்க் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டேனிஷ் கோட்டை. இது வந்து டேன்மார்க்னு ஒரு நாட்டில் இருந்து இங்கே வந்து வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டை வர்ற இந்த பருத்தி, இந்தமாரி பட்டு, இந்தமாரி அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த கோட்டைக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று வருமா. அந்த கப்பல்லேருந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி டேன்மார்க் நாட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஒரு சிலது அங்கே உள்ள பொருளை வந்து அங்கே டேன்மார்க் உள்ள பொருளை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருளை வந்து டேன்மார்க் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு கோட்டை. இப்போ வந்து கொஞ்சம் பெயிண்டிங்கில் நடந்துட்டு இருக்கிறனால இப்படி ஒயிட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்க்க நல்லா தெரில. அப்படி பாருங்கள், இதுதான் வந்து கோட்டை. ஆனால் இந்த கோட்டையோட வந்து ரொம்ப நாளாக இதே ஷேப்பிங்கில் இருக்குது. எந்த ஒரு டேமேஜு இந்தமாரி அது செவுறு உடையிறது எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த கோட்டையோட பழமை வந்து எவ்வளோனாக்கா 400 வருஷம் அப்படின்ட்டு அந்த கோட்டையில் உள்ள போர்டிலே வந்து போட்டிருக்கோம். 1600ஆம் ஆண்டுலேருந்து இப்போ 2000 ஆண்டு இருக்குல்ல, அது வரைக்கும் 400 வருஷம் அப்படின்னு ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பிரின்ஸு படத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து காட்டியிருப்பாங்க, இந்த தரங்காம்படி கோட்டையை. இந்த தரங்காம்படி கோட்டைக்கு அப்புறம் அங்கே பூம்புகார்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி தான் வந்து கண்ணகி ஏதோ மதுரையில் ஏதோ செலவு, அது ஒரு கதை என்னன்னு தெரில எனக்கு. கண்ணகியோட கதை உங்களுக்கே தெரியும், வேறு எதாவது பார்த்து தெரிஞ்சுங்க. அங்கேயும் இந்த மாதிரி பெரிய வர்த்தகம் வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பூம்புகார்லேயும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு வர்த்தகம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க லொக்கேஷனை வந்து இந்த இடத்துல கோட்டை வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் பூம்புகார்லேயும் வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் இப்போ தரங்காம்படி கோட்டைக்கு போயாச்சு. அடுத்தது மட்டும் நான் வந்து பூம்புகார் போய்ட்டுனா அந்த பூம்புகார் இடத்துல இந்த வணிகம் பண்ணுற இடத்தையும் அந்த பூம்புகார் அந்த இடத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த கோட்டைக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பங்களா மாதிரி இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட கவர்னர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, ரெஸ்டாரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது வெளில இருந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் இங்கே அதிகமாக விரும்பி பார்க்க வருவாங்க. அவங்க வரக்குள்ள வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இதை தான் வந்து புக் பண்ணிட்டு வருவாங்க. பாருங்கள், இந்த கோட்டைக்கு ஏற்றாப்புல தண்ணி டேங்க் இருக்குது, அப்புறம் அந்த இது இருக்குது, இந்த கோயிலெலாம் இருக்குது. அதோட இந்த தரங்காம்படி மீனவ கிராமத்துக்குள்ளே போயிட்டு என்னோடய மாமா வந்து போட்டு வர்றாரு. அவர் வந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. அவர் தான் நாங்கள் போயிட்டு ஏற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலலை ஒன்று பாருங்கள். அதனால் மாமா வந்து இப்போ தரங்காம்படி ஹார்பருக்குள்ளே இருக்கிறாரு. அந்த ஹார்பருக்குள்ளே தான் நாங்கள் போய் மாமா பிரபாகரன் அவர்களை போயிட்டு அழைக்க போகிறோம். வாங்க, அவர் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோட்டையை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்னோடய யூடியூப்பில் போய்ட்டு இந்த கோட்டையை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அவங்களோட இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களோட ஸ்டைல்ஸில் எப்படி வீடு கட்டுறாங்க, எப்படி வாழ்ந்துருப்பாங்க, அந்த கோட்டைக்குள்ளே எப்படி ஜெயிலெலாம் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு பெரிய வீடியோவாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போட்டிருப்பேன். பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும், போயிட்டு பாருங்கள். மேலே வேணால் அந்த வீடியோ வந்து பின் பண்ணுறோம், வரும். வந்துருச்சா? அந்த கிளிக் பண்ணி பாருங்கள். எனக்கு பின் பண்ணே தெரியாது, இப்போ தான் இப்போ எடிட் பண்ண முடியும். நம்ம மாமா கூட அந்த மீனவ கிராமம், தரங்காம்படி மீனவ கிராமத்துக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ நம்ம தரங்காம்படி ஹார்பருக்கு வந்து நுழைய போகிறோம். டாட்டா குப்பூரில் போகிறான், காமிக்கிற பாருங்கள். இப்போ நம்ம தரங்காம்படியில் இருக்கிற ஒரு தூண்டில் ஹார்பருக்குள்ளே நுழைய போகிறோம். தூண்டில் ஹார்பர்னாக்கா அது எப்படின்னாக்கா சொல்கிறேன் பாருங்கள். கடலோட டைரெக்ஷன் வந்து இப்படி இருந்து இப்படிக்கா போகுது. தூண்டில் ஹார்பர்னால் இப்படியே வளைஞ்சி இப்படி வரும். இப்போ தான் வந்து
நீரோட்டத்தை நல்லா கட்டுப்படுத்த முடியும், போட்லாம் ஈஸியாக உள்ளே வர்றதுக்காக அது கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஹார்பரோட நுழைவாயில் சும்மா பயங்கரமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த வெர்டிகல் கல்லா என்ன கல்லுன்னு தெரில, எனக்கு தெரில, ப்ளஸ் கல் அதெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்பருக்குள்ளே வந்து அழகாக ஒரு கார் ஒன்று வருது. நல்லா இருக்குது இந்த பிளேஸ் பார்க்க. கார் வருது, செம்மையாக இருக்குது. மாமா பிரபாகரன் எங்கே போய் இருக்கிறாருன்னு தெரிலையே. மாமா பிரபாகரன் செம்மையாக இருக்குது. மாமா பிரபாகரனை ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதோட பாண்டிச்சேரிக்கெல்லாம் போய் வலை போட போகிறோம். மீன் வந்தால் எங்களுக்கு லட்டு, வரலன்னா நாம தான் வருங்கிற நம்பிக்கையில் கடை வாங்கி போட்டு எடுக்கிறோம். என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது. வாங்க நம்ம பார்க்கலாம். மாமா எங்கே போய் எங்கே தான் போயிட்டு இருக்கான்னு தெரில. அதனால் ஒரு ஆள் குச்சி நடக்கிறாரு, அவரான்னு தெரில. இல்லை அவன் ஏதாவது காலேஜ் கட்டாச்சு அந்த மேலே ஆகிடுவான். இப்போ அந்த தரங்காம்படி அந்த ஹார்பருக்குள்ளே வந்து நம்ம வந்து மீன் பிடிக்கிற துறைமுகத்தில் வந்து நுழைஞ்சாச்சு. ஆனால் இங்கே நல்லா இருக்குது, பார்க்க ஒரு நேச்சுரலாக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஃபைபர் போட்லாம் கிடக்கு. ஃபைபர் போட்லாம் இருக்குல்ல, ஃபைபர் போட்லாம் இந்த சைடில் கிடக்கு. அதுக்கப்புறம் அந்த விசைப்படம்லாம் இந்த சைடில் இருக்குது. ஆனால் இங்கே விசைப்படம் ரொம்பவே கம்மியாகவே தான் இருக்குது. ஃபைபர் போட்டும் ஃபைபர் போட்டு பரவாயில்ல, விசைப்படம் விட ஃபைபர் போட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. பாருங்கள், மாமா பார்த்தீங்கன்னா அவர் இந்த இலோ போட்டில் தான் வந்து முடிச்சிட்ருக்காராம். அது போய் அடிச்சு நாளை பிடிச்சி ஏற்றிட்டு வந்துடலாம். நல்லா இருக்குது. இந்த இடம் பிளேஸ் பார்க்க நேச்சுரலாக அழகாக இருக்குது. தரங்காம்படி. இப்போ ஒரு சில ரேஷன் சாமான் வந்து எங்களால் ரொம்ப பிற்பகல் 4 மணிக்கு எடுக்கிறனால எங்களால் வாங்க முடிக்கிறனால ஒரு மாமா பிரபாகர் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். அரிசி கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க சொல்லிட்டோம். அதனால் அவர் வந்து மூட்டையோடு காத்துட்ருக்கிறாரு. பாருங்கள், இல்லைங்க ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஏற்றுலிங்க. இல்லைங்க அட்டியை ஒடுக்கு அழகாக கிடக்கு கிலோ போட்டு. இதில் ஸ்லேக்காக வந்து பிடிக்க மாட்டேன்னு முட்டுற வட்டியை ஒடுக்கு டக்குன்னு ரிவர்ஸில் போட்டுக்க. குடாய் கை நடுங்குது. என்னால அவனா ஒன்றும் இல்லை, இறங்க அலப்பறையோட இறங்குறாரு பிரபாகரன் மாமா. அவரு டீசல் இது மேலே தரிக்குது பாரு. கடல் ட்ரெஸ்ஸை போட்டுரும் இல்லையா, விட இதுலேருந்து அழுக்காவாது, தண்ணி மட்டும் தான் போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா. இப்போ ஒரு போட்டு பார்த்துட்ருக்கீங்களா, இந்த போட்டு பார்த்தீங்கன்னா கோலா வலை போட்டு. எல்லா வலையும் எடுக்கலாம், ஆனால் கோலா வலை நிறையா இருக்குது. கோலா வலை, பாரு வலை, தூண்டி எல்லாமே போடுவாங்க இந்த போட்டில். அல்லது வலை தொழில், தூண்டி தொழில் எல்லாமே இந்த போட்டில் பண்ணுவாங்க. அந்த தொழில் நம்ம போட்டிலே பண்ணலாம். நம்ம போட்டில் அந்தளவுக்கு வசதி இருக்காது. அந்த போட்டில் 5 நாள் 6 நாள் தங்குற அளவுக்கு வசதி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இழுவமடி வலை. இது என்ன நேவி வலையா? அது நேவி போட்டு போல, சேர்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க நேவி போட்டு போல. அது நேவி போட்டு. அதான் நடக்கலாம் இழுவமடி வலை. இதெல்லாம் சின்ன சின்ன போட்டால் தான் கிடக்குது. சரி, நம்ம வந்து மிஸ்டர் மாமாவை வந்து ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு இப்போ நம்ம பாண்டிச்சேரி கடலாம் வந்து போய் மீன் பிடிக்க போகிறோம். ஒரு வெள்ளையாக இருக்காரு, நீங்கள் தான் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் பசி தாங்கணும்னு ஏதோ சாப்பிட்றாரு. வெறும் முட்டை தான் கிடக்கு. சரி, பிடிக்கல. சரக்கு இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ் பெட்டிக்குள்ளே சரக்கு இருக்கிறது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஏதாவது பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. அது குடியாத இது இப்போ பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டீசலு. அவர்கிட்ட நான் வந்து ஜூஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். குடிக்கிறாரு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தா ஜூஸு குடிப்படா. ஹேண்டெல்லாம் மாத்துறாரு. இப்போ நம்ம வந்து எங்கே வந்து இருக்கனாக்கா, தரங்காம்படியை தாண்டானா ஒரு தரங்காம்படிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து இப்படி வந்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு எல்என்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும், பெரிய ஃபேக்ட்ரி.
பாருங்கள் இதாக இருக்குது பாருங்கள், கண்டெய்னர்லாம் வச்சுருக்காங்களே. நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் வந்து நிப்பாட்டும். அந்த கப்பல் நிப்பாட்டினோன்னா அந்த கப்பல்லேருந்து பொருட்கள்லாம் இறக்கி அந்தமாரி இங்கே ஒரு இடத்துல ஒரு சின்னதாக வணிகம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, கப்பல் வணிகம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேக்ட்ரி வந்து ப்ளூ கலரில் அங்கே தெரியும், இப்போ கேமராவில் காட்டணும் பாருங்கள். அங்கே இருக்க போல அந்த இந்தமாரி ஒரு கப்பல் உள்ளே வர்றதுக்கு அதோட வழியை காட்டுறதுக்கு இந்தமாரி போயா வந்து போட்டிருப்பாங்க, சிக்னல் போயா. அந்த போயா பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த போயாவை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பல வருஷமாக இங்கே தான் கிடக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த கப்பல் வர போக்குவரத்துலாம் வந்து நிப்பாட்டின இருக்கிறது ரொம்ப நாளாகவே நிப்பாட்டி தான் கிடக்கு. ஆனால் இந்த போயா வச்சு ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போயா பார்த்திங்கன்னா இதுக்கு பேட்ரி எதுவுமே தேவையில்லை, பேட்ரி இருக்கும், அப்புறம் சோலார் போர்டு இருக்கும். அதுலேயும் வந்து அந்த போயா மேலே இந்த சிக்னல் லைட்டு மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, அதான் வந்து சிக்னல் லைட்டு. கீழே பார்த்திங்கன்னா சோலார் போர்டு இருக்குது. அந்த சோலார் போர்டு உதவியால் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகி நைட் ஆனால் இதில் வந்து லைட் எரியும். இந்த போயால் தான் நாங்கள் வந்து எங்கள் போட்டை வந்து ஏன் நாங்கள் வந்து இந்த போயால் ஏன் போட்டை வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறோன்னா, இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை அப்படி சொல்லுவாங்க. இந்த புதுப்பேட்டைக்கு நேராக உள்ள போட்டெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஊருக்கு நேராக எடுக்கக்குள்ள மீன் நிறையா ஒரு நைட்டுக்கு 60 கிலோ 70 கிலோ கிட்ட வந்து வஞ்சர மீன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நைட்டுக்கு 60 கிலோ 70 கிலோனாக்கா 60 கிலோ வஞ்சர மீனாக்கா 60,000 விற்கும். அதனால் வந்து அவங்க ஊருக்கு நேராக நாங்கள் வந்து கட்டி போட்டுருக்கோம். அவங்க ஊருக்கு நேராக கட்டி போட்டுட்டு மதியம் ஒரு 2 மணியை போல் நாங்கள் எங்களோட போட்டில் கட்டின கயிறு அவுத்துட்டு இந்த ஊருக்கு நேராக போயிட்டு நல்லா ஆழ்கடல் நேராக போவோம். லாங்காக போயிட்டு இந்த தடசவலையை வந்து நாங்கள் வந்து இறக்கி பார்த்துட்டு அந்த பாடு சரியாக வர்றதுனாக்கா நாங்கள் இன்னமும் நல்லா இன்னும் நார்த்து சைடு போகிறோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குது, நான் போய்ட்டு சாப்பிட போகிறேன். இப்போ நாங்கள் வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எல்லாம் படுத்து தூங்க போகிறோம். அப்போ எங்கள் சித்தப்பா என் கூட ஓடியாந்துட்டு இருந்தார். அவரு எங்கள் போட்டு கூட சேர்த்து அவரும் கட்டி போட போகிறாராம். ஏன்னா இந்த ஊருக்கு நேராக மீன் போட்டுக்கிறதுனால நேர்மலை எடுத்துகிட்டு மீன் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சித்தப்பா பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட ஓடியாடுறாரு, காமிக்கிற பாருங்க. இப்போ வந்து எங்கள் பக்கத்தில் வந்து சித்தப்பா போட்டு வந்து கிடக்கு பாருங்கள். இந்த ஒரு போட்டு எடுக்கு சித்தா போட்டு எடுக்கு. சித்தா போட்டில் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து மொத்தம் 3 பேர் வந்துக்கிறாங்க. 2 வயசானவங்க, அவரும் கொஞ்சம் வயசானவர் தான். பாருங்கள் காமிக்கிறேன். போட்டை பார்த்தீங்கன்னா கரை ஓரத்தில் வந்து நாங்கள் வந்து ஆங்கர் போட்டோம். இதோட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் திரும்பி நாங்கள் போய் அந்த வஞ்சிர வலையை வந்து கடலில் போடுறதுக்கு. அது வரைக்கும் இப்படி தான் நாங்கள் பந்தலை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக சும்மா அப்படியே படுத்தே கிடப்போம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வெறுப்பாக இருக்கும் ஒரு இடத்துல படுத்தே கிடக்கிறதுக்கு. இப்போ நான் படுக்க போகிறேன் பாருங்கள். படுத்துட்டேன், நான் அப்படி திரும்ப போகிறேன் பாருங்கள். திரும்பிட்டேன், அடுத்து பார்க்கலாம். காலை 8 மணிலேருந்து அந்த மீன்ஸ் பிடிக்கிற ஸ்பாட்டில் அந்த ஒரு போயா மாதிரி இருந்துச்சுல்ல, அதில் கட்டி போட்டுட்டு நாங்கள் மீன் வலையை இறக்கிறதுக்கு இப்போ தான் வந்து ஈவினிங் ஒரு 3 மணியை போல் வந்துட்டு வலையை எடுத்துகிட்டு வலையை இறக்கலான்னு சொல்லிட்டு ரன்னிங்கில் போயிட்டுருக்கோம். ஒரு போட்டு எல்லா போட்டும் வலையை இறக்கிட்டு போயிட்டுருக்காங்க அங்கேயும் இங்குமா. இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ நேரம் 9, 10, 11, 12, 1, 2, 3 மொத்தம் 7 மணி நேரமாக நம்ம போட்டிலே படுத்து தூங்கியிருக்கோம். 32 அடிக்குள்ளே 37 அடிக்குள்ளே போட்டில் ரொம்பவே அலுப்பாக இருந்துச்சு. தூங்கினாலே ரொம்பவே நம்ம உடம்புக்கு வந்து அது ஒரு மாதிரினா சோர்வும் டயர்டும் அப்படியே கொடுத்துட்ருக்கோம். தலையை வேறு பயங்கரமாக வலிக்கும். இப்போ நம்ம போயிட்டு மஞ்சள் நாளே போய்ட்டு இறக்க போகிறோம். இப்போ நான் வந்து எங்கள் ஸ்பாட்டில் வந்து வலையெல்லாம் இறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் மீதி 3 துண்டு தான் கிடக்குது பாருங்கள். இதோட வலையை நாங்கள் இன்னும் 4 ஹவர்ஸ் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வலையை எடுத்து பற்றுவோம். எங்களுக்கு வஞ்சர மீன் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். கண்டினியூஸாக பாருங்கள். பாய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாக்கி டாக்கி தான் நாங்கள் வந்து போட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். வாக்கி டாக்கி எஃப்எம் இது 2 மட்டும் தான் இருக்கும். ஜிபிஎஸ்லாம் இது இருக்காது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வலையை வந்து ஃபுல்லாக இறக்கி போட்டாச்சு. போட்டில் உள்ள வலையை எல்லாத்தையும் இறக்கி போட்டாச்சு. அடுத்து நாங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் டிஃபன் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த டிஃபனில் பார்த்தீங்கன்னா அது ரசசோறு தான் இருக்குது. அது சாப்பிட்டு எல்லாம் நெஞ்சடுப்பு வந்து மூச்சு திணறி கிடக்குறாங்க. அதனால் வந்து இது செய்ய போகிறாங்க. நான் செய்கிறதா உங்கள்கிட்ட காமிக்கிறான் பாருங்கள். நிறையா
இப்போ நான் ஏதோ என்ன செய்ய போகிறீங்க? ஏதோ டுக்கு செய்ய போகிறாங்க. பார்க்கலாம் டுக்கு வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் டுக் மாஸ்டர், சமைப்பதில் தரமான ஆள். இப்பொழுது ஒரு தக்காளி வந்து வச்சுருக்காரு. டுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 3 இருக்குது. என்னன்னாக்கா தக்காளி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இது 3 தான் இருக்குது. இது மூணையும் வச்சு இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ சாப்பிட வந்து டுக்கு வந்து செய்ய போகிறாங்க. டுக்கு செய்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக செட் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. வந்து டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு டுக்கு முடிச்சிட்ருக்காரு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வந்துட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி சட்டியில் வந்து அடுத்து நான் கரெக்ட் எடுக்க போகிறேன். மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி மொளாசாந்து போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சால்ட்டு போடுறாங்க. சால்ட்டு இனிமேல் லாஸ்ட்டாக தான் போடுவாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டாக போடுறாங்க சால்ட்டை. இது பேர் முஞ்ஞாமைங்க இல்லை, முஞ்ஞாமைங்க. மொளாசாந்து அள்ளி தள்ளுறாரு, மசாலா போட்டு அள்ளி தள்ளுறாரு. பெப்பர் மசாலா போட்டு அள்ளி தள்ளுறாரு. எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ 5 நிமிஷத்துக்குள்ள வந்து வைக்கிறோம். இப்போ மட்டும் எடுத்து விடுங்க. எப்போ மட்டும் எடுத்து கொடுத்தாச்சு. 3 பேர் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். இப்போ வந்து வளாசம் அந்த டப்பாவே முடியாச்சு. நல்லா இப்போ வந்து மிக்சியில் பயந்த உப்பு ஏகப்பட்டது அள்ளி போட்டாச்சு. அள்ளி போட்டாரு. கடலில் இருக்க உப்பு கடலில் வந்து ஊற்றி போட்டார். வீடியோ பார்த்திங்கன்னா இதோட வந்து முடிவடையாது. பார்ட் 1 பார்ட் 2 கண்டினியூஸாக ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வரிசையாக பார்த்துட்டே இருங்க. இப்போ எங்களுக்கு வந்து 2 நாள் இல்லை 2 பாடு வச்சு எங்களுக்கு மொத்தம் 4 மீன் தான் வந்திருக்கு. என்னென்ன மீனுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 அரக்கலாமும் 2 கண்டமரத்தை கடவரா அப்படி 2 மீன் வந்திருக்கு. 2ஐயும் காமிக்கிறேன் பாருங்கள். ஐஸ் வைக்க போகிறோம். இப்போ தான் மழையெல்லாம் பற்றி சைடில் கிடக்கு. ஐஸ் வைக்க போகிறோம். 3 அரக்கலாமா. நேற்று நைட்டு வந்து 2 அரக்கலாம் வந்துச்சு. இல்லை இப்போ விடிஞ்சப்பாட்டுக்கு வந்து 2 அரக்கலாம் வந்துச்சு. நைட்டு வந்து 1 அரக்கலாம் வந்துச்சு. கண்டமரத்தை கடவரை வந்து 2 வந்துச்சு பாருங்க. அது போடுறதுக்கே அதுக்கு மாதம் கணக்கில் ஆகிடும். அதெல்லாம் இதுதான் மீதி 2 அரக்கலாம் வந்து ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்குது. 1 அரக்கலாம் வந்து மேலே இருக்குது. ஏன்னா வந்தோடனே உடனே வந்து ஐஸில் வச்சுருவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐஸில் வச்சுருவோம். உங்களுக்கு வந்து அரக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை வஞ்சரம் டேஸ்ட்டாக இருக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கடலில் இந்த மீன் அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நம்பர் 1ல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வஞ்சர மீன் தான். பெருமீனில் வஞ்சர மீன் தான். வஞ்சர மீனுக்கு அப்புறம் தான் இந்த கடவரா, இந்த பார் மீன், பாறை எல்லாமே வஞ்சர மீனுக்கு அப்புறம் தான் வந்து டேஸ்ட்டில் வந்து சேருமே. அப்படி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தான் வேணால் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். வஞ்சரை தவிர ஒரு எந்த மீன் டேஸ்ட் அவ்வளோது இருக்காது. வஞ்சரத்தோட அந்த பிளேடு மாதிரி இருக்கிற அந்த பற்கள் பார்க்கலாம் பாருங்கள். வந்து பிளேடோட சரியான ஷார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோட ஸ்பீடு வந்து மணிக்கு 60 கிலோமீட்டர் அந்த மாதிரி வேகத்தை நீச்சு போகும். ஓரளவுக்கு வந்து ஸ்பீடு அப்படி சொல்லலாம். ஹை ஸ்பீடுனா வந்து அளவா மீன், அதான் 85 கிலோமீட்டர் வந்து நீச்சு போகும். கடலில் ஹை ஸ்பீடுனா அளவா மீன் தான். நிறைய வீட்டில் காமிச்சிருப்போம். மீனை தான் நம்ம வந்து இப்போ நம்ம பிடிச்ச மீனெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஐஸ் வச்சுட்டு நம்மளோட ஹார்பாருக்கு வந்து போக போகிறோம். ஏன்னாக்கா இங்கே போட்டு மீன் வந்து சுத்தமாக இல்லை அப்படி சொல்லிட்டு ஹார்பார்க் போகலான்னு சொல்லிட்டு இன்ஜினெல்லாம் எல்லா மீன் இருக்கிற மீன் எல்லாத்தையும் ஐஸ் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். அப்படி போயிட்டுருக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் ஒன்று இருந்துச்சு. தம்பி நாகப்பட்டினத்துக்கு நிறைய மீன் பட்டிருக்குப்பா, 400 கிலோ 500 கிலோ வரைக்கும் அரைக்கலாப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து எங்களோட ஹார்பார் போகாமல் திரும்பி இன்னொரு நைட்டு வந்து தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். மொத்தம் இதோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 நாள்கிட்ட ஆகிடுச்சு. 5 நாளாக ஆகிடுச்சு. நான் மீதி 4 நாளில் பிடிச்ச மீனை பாருங்கள். எவ்வளோ மீன், கொஞ்சோண்டு மீன் தான் கிடக்கு பாருங்கள். இந்த மீன் மொத்தமாகவே 10,000 ரூபா கூட விற்காது. உள்ளது ரொம்ப லோவான பாடு தான் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப கடன் வாங்கி எடுத்தோம். ஆனால் இந்தமாரி ரொம்ப லாஸ் ஆகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது மொத்தம் 5 கட்டி ஐஸ் எடுத்துகிட்டு வந்தோம். 5 கட்டி ஐஸுமே அப்படியே தான் இருக்குது. அது கூட இன்னும் காலியாகலை. இதில் என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீனில் ஒரு 4 வஞ்சர மீன் வந்திருக்கு. இன்னொரு மீன் என்ன ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்குது. 2 கடவரா, அதுக்கப்புறம் இந்தமாரி இந்த பொடியை வந்திருக்கு. பொடியை ஒரு பாறை, சூறை, கேரை, அதுமாரி நான் ஓரளவு வந்துச்சு. ஒரு 15,000 இருந்துச்சு. கடவரா, கண்டம்பரத்தை கடவரா பாருங்கள். இதான் வந்து கண்டம்பரத்தை கடவரா எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள். மீன் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இப்போ வந்து ஐஸில் போட போகிறோம். ரெட் கலரில் மீன் இருக்குது. அந்த மீன் பார்த்தா புஷ்பா மீன். ரன்னிங்கில் போயிட்டே இருக்கோல பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு இன்ஜின் லம்பார்டு இன்ஜின் சொல்லுவோம். அந்த இன்ஜினில் பார்த்திங்கன்னா டப்புன்னு வேலையாக போச்சு. சரின்னு சொல்லி டொக்காஸ்டோ அது மட்டும் தான் இருந்துச்சு. டொக்காஸ்டோ 30 அதில் மட்டும் தான் நாங்கள் ரன்னிங்கில் வந்துட்டு இருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் வேலை, நல்லா டீசல் இன்ஜின் ஒன்று, பெட்ரோல் இன்ஜின் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அதில் பெட்ரோல் காலியாகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், காரைக்கால் ஆர்பாரில் வந்து போட்டை விட்டுட்டு அவங்க வந்து பெட்ரோல் வந்து 3000 வாங்கிட்டு போவோம். 3000 வாங்கிட்டு போய் திரும்பி வலைய போட்டோம். திரும்பி எங்களுக்கு கிடச்சது என்னென்னாக்கா 0 தான். ஃபுல்லாகவே எங்களுக்கு பார்த்தோன்னா வெறும் 0 தான் கிடச்சிச்சு. இப்போ நாங்கள் வந்து ஐஸெல்லாம் உடச்சி ஒரு பக்கமாக தள்ளிட்டு ஒரு கேப் மாதிரி விட்டு அந்த கேப்பில் தான் அந்த மீனை வந்து ஐஸ் வச்சுட்ருக்கோம். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையாலே வந்து ஐஸையும் உடச்சிட்டேன், ஒரு கையில் மீனையும் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் நம்மளுக்காக தான், உங்களுக்காக, எல்லாருக்காகவும் தான். மறக்காமல் நான் வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா 4-5 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் 4-5 பேர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ரன்னிங்கில் போயிட்டே இருக்கல பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் அரைக்கலாயிரம் மாட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுகயிறு கட்டைன்னு சொல்லுவோம். ஓடுகயிறு கட்டை வச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். பொம்மைக்கட்டை அப்படி சொல்லுவாங்கள்ல, பொம்மைக்கட்டை அரைக்கலை வந்து மீனை நினச்சி கப்பி பிடிச்சிரும். அந்த ஒரு பொம்மைக்கட்டை தான் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இன்னும் ஒரு கிளிசை இது வந்து ஒரு நார்மலாக உள்ள பாறை மீன். இதை தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் இந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து ஆஞ்சிட்ருக்காங்க. ஆயிடுறதுனா க்ளீன் பண்ணுறது, இந்த ஃபிஷ்ஷெலாம் எடுத்து எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்து வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ணி முடித்தோன்னே அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாளுக்கு வலையை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஹார்பருக்கு வாங்க போய்டுவோம். இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுற மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா, ஒரு காணாங்கெளுத்தி மீன் ஒரு 4 கிடஞ்சி அந்த காணாங்கெளுத்தையும் போட்டு சமைக்கிறோம். ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்சி குக்கரில் வச்சு சாப்பாடு ஆக்க போகிறாங்க. அரிசி களைஞ்சிட்ருக்கோம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அந்த ஓடுகயிறு கட்டை இருக்கும்ல, அதிலே அந்த மீனுக்கு அடிக்குமான்னு சொல்லிட்டு மீனை இழுத்து பிடிச்சி பார்த்துட்டே வர்றேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட அடிக்கவே இல்லை. ரொம்பவும் வருத்தத்தில் காணப்பட்டது. இப்போ அந்த பாறை மீனை தான் வந்து எடுத்து ஆஞ்சிட்ருக்கோம். ஏன்னா 1000 நாள் டென்ஷன் எடுக்க சொல்லிட்டு பாறை மீனை எடுத்து ஆய ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ செதில் வந்து எடுத்துகிட்ருக்கோம் பாறை மீனுக்கு. பாறை மீனை டக்குன்னு ஆஞ்சிட்டோன்னா குழம்பும் வச்சாச்சு. குழம்புல இப்போ இந்த மீனை போடுறது தான் இனிமேல் வேலையே. மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பசியோடு உட்காந்துக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு போட்டு கிடந்துச்சி ரொம்ப தூரடியாக இருந்ததுக்கப்புறம் அந்த போட்டில் கேட்ட மீன் வச்சும் கேட்டோம். மொத்தமாக 2 மீன் தான் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதனால் சரி நாங்கள் நேராக வந்து எங்கள் ஊரை நோக்கி ஓடிட்டுருந்தோம். எங்கள் ஊருக்கு நேராக வளர்ப்புறதுக்காக. அங்கேயுமே பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட தான் போகிறோம். பாருங்கள், எனக்கு எப்போதும் மண்டை தான் பிடிக்கும். நம்ம டக்குன்னு வந்து மண்டையை வந்து தூக்கியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கும் சுட சாப்பாடு எப்படி இருக்கும், அப்படியே விறுவிறுத்து போயிடும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் குழம்பும் சாதமும் போட்டு சாப்பிட்றதுக்கு, கடலில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மீனை பிடிச்சி டோட்டலாக ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. 1/2 மணி நேரத்தில் அப்புறம் ரன்னிங்கில் போயிட்டே இருக்கணும். ஒரு பெரிய விசைப்படகு மேவலை போட்டு விசைப்படகு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதனால் உங்கள்கிட்ட நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குங்க, எவ்வளோ பெருசில் இருக்குன்னு பாருங்கள். அது எங்கே ஓடுதுன்னா ரொம்ப ஆழ்கடல் போகுது. இந்தமாரி டூனா ஃபிஷ்னா அதிகமாக கிடைக்கும். ஒரு இடத்துக்கு 300க்குன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் ஓடிட்டுருக்கு. இப்போ எங்கள் சித்தப்பா போட்டு பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் வந்துருந்துச்சு. சரி, சித்தப்பா டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, லப்பக்குன்னு எங்கள் போட்டில் வந்து தாவிட்டு எங்கள் போட்டில் வந்து என்னென்னமோ கதையை சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் இல்லை, ஆனால் நம்பவே இல்லை. எதுக்கும் தான் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அதோட பொழுது போகுது. ஓகே, பாய் டாட்டா. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.